குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு இட்லியுடன் இந்த சட்னியை வைத்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி அரைப்பதற்கு 1 கப் தேங்காய் பூ, 3 ஸ்பூன் பொரிக்கடலை, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு பெரிய வெங்காயம், நாம் சின்ன வெங்காயம் என்றால் 5 வெங்காயம் சேர்த்து விடலாம், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி விழுது, சிறிதளவு கொத்தமல்லி இலையை எடுத்து விடலாம். தேங்காய் சட்னி அரைக்கும் பொழுது உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீனி சேர்த்து அரைத்து விடலாம். முதலில் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயத்தை சேர்த்து விடலாம். இஞ்சி விழுதை சேர்த்து விடலாம். நாம் மல்லி இலை அல்லது புதினா இலை எது சேர்த்தாலும் அருமையாக இருக்கும். பொரிக்கடலை சேர்த்து விடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் சுவைக்காக 1/4 ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். நம் ஜீனி சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஜீனி மிக குறைவாக சேர்க்க வேண்டும். நாம் குறைவாக தண்ணீர் சேர்த்து கெட்டியாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் தேங்காய் சட்னி இந்த அளவு கரகரப்பாக அரைத்தால்தான் மிக சுவையாக இருக்கும். நாம் மல்லி இலை, இஞ்சி, பூண்டு சேர்ப்பதால் அரைக்கும் பொழுதே நல்ல மணமாக இருக்கும். வேறு கிண்ணத்தில் மாற்றிவிடலாம். மிக்ஸி ஜாரில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து சட்னியுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் மிக குறைவாகவே சேர்க்க வேண்டும். சட்னியை தாளித்து விடலாம். தாளிப்பதற்கு சிறிதளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்து நன்றாக பொரிந்து வரவும் காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். உளுந்து இந்த அளவு சிவந்து வரவும் காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் தேங்காய் சட்னி செய்தோம் என்றால் இட்லி, தோசைக்கும் அருமையாக இருக்கும். சப்பாத்தியுடன் சாப்பிடும் பொழுதும் நல்ல மணமாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு இட்லியுடன் இந்த சட்னியை வைத்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.